ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிளேஸ். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஊழ்வரின் அந்த ஷார்ப்பான ஆப்ஜெக்டில் குத்தி அதை உடச்சி கீழே வந்து நிற்பார். தென் ரெமி தப்பிச்சு போயிடுவான். அவனை தேடி நம்ம போகிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அவனை தேடி போகும்போது பார்த்திங்கன்னா ரெமியோட ஒரு ஆள் ஒருத்தவங்க வருவாங்க. அது பார்க்க 4 கை வச்சுட்டு ஒரு நிஞ்சா கெட்டப்பில் இருக்கும். அது கூடலாம் ஒரு ஃபைட்டு வரும். அதெல்லாம் அடித்து முடிச்சுட்டு அகெயின் ரெமியை தேடி நம்ம போவோம். ரெமி ஓடிக்கிட்டே இருப்பான். ஒரு பில்டிங் டாப் வரைக்கும் போவாங்க. தென் நம்ம ரெமியை தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பர் வருங்க. சாப்பர் வந்து நம்மளை ஷூட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த சாப்பர்லேருந்து தப்பிச்சு போகிற சீன் நல்லாயிருக்கும், ஸ்லோ மோஷனில் வரும். தென் சாப்பர்லேருந்து தப்பிச்சு போய் நம்ம மறுபடியும் ரெமியை தேடி போவோம். ஒரு கட்டத்தில் ரெமியை தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம துரத்திட்டு வந்த சாப்பரை வந்து நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். அதுவுமே செம்மையாக இருக்கும். சாப்பரை டெஸ்ட்ராய் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெமியை தேடி மறுபடியும் பில்டிங் ஹைட்டில் ரொம்ப ஹைட்டுக்கு ஏறிக்கிட்டே இருப்போம். ரெமி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த பில்டிங் டாப்பில் இருக்கிற ஒரு கிரேன் மேலே ஏறுவான். அந்த லேடர் மாதிரி இருக்கும், அதில் பிடிச்சி ஏறுவான். அது மேலே நம்ம ஏறி போய் ரெமி கூட ஒரு ஃபைட்டு வரும். அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டில் அந்த கிரேனே சரிஞ்சு கீழே விழுந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் டிஜிட்டல் போர்டு மாதிரி இருக்கும். அதில் வச்சு தாங்க ரெமி கூட ஃபைட்டு வரும். அந்த ஃபைட்டு செம்மையாக இருக்கும். ரெமி கூட ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணுவான் ஊழ்வரின். பண்ணிவிட்டு ஃபைனலாக ரெமியை வந்து நம்ம பீட் பண்ணிடுவோம். அவனை அடித்து கீழே தூக்கி வீசுகிறமா, அவன் குச்சி அந்த கையில் வச்சுருப்பான் ஒரு மந்திரக்கோள் மாதிரி. அது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும். ரெமியும் கீழே விழ போவோம். அப்போ ஊழ்வரின் அவனை காப்பாற்றி மேலே தூக்கிடுவான். தென் பார்த்தீங்கன்னா ரெமி நீ ஏன் என்ன காப்பாற்றினு கேட்கும்போது எனக்கு அந்த ஐலாண்ட் ரொம்ப முக்கியம், அது எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக அதை தேடுற அப்படின்னு கேட்கும்போது நான் விக்டரையும் ஸ்ட்ரைக்கரையும் கொல்லணும், அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னா அவங்க உன்னை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லுவான். ஓகே, அந்த ஐலாண்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதுக்குள்ளே அந்த கதையை எனக்கு சொல்லின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஐலாண்டுக்கு கிளம்பிடுவாங்க. நான் அவனை காட்டுறேன் அந்த ஐலாண்டுங்கிற மாதிரி சொல்லிடுவான். தென் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி உடனே ஃப்ளாஷ்பேக் வந்துடும். நம்ம ஆஃப்ரிக்காவில் இருக்கிற மாதிரி அந்த வில்லேஜ் கண்டுபிடிக்கிற ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் கால் பண்ணி 3 வழி போகுது அந்த கிராமத்துக்கு. அதில் ஒரு வழிக்கு டியூக் போவோம், ஒன்றுக்கு வந்து விக்டர் போவோம், இன்னொரு வழியில் லோகன் நீ போ, எல்லாரும் கடைசியில் அந்த கிராமத்துக்கு என்ட்ரன்ஸ் வந்து நம்ம சந்திச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லும்போது நம்ம அந்த கிராமத்தை தேடி போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம அந்த லாஸ்ட் பார்ட் ப்ளே பண்ணியிருப்போம். அந்த பார்ட் பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கேம் பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த கிராமத்தை தேடி போகிறோங்க. ஓகே, அடி வாங்குறதுக்கு வந்துட்டு இருக்கானுங்க. ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். கால் இந்த கருப்பு கலர் ஆளை உருவாக்கிட்டே இருக்காங்க. கலரில் வர்றவனுங்க இப்படியே உதிச்சு வர்ற மாதிரி வருவானுங்க. எப்படி தான் அப்படி வரானுங்க கண்டுபிடிக்கவே முடியல. சாவு இங்கே ஒரு குதிச்சு வரான் பாருங்க. எப்படா வரீங்க, எங்கிருந்துடா வரீங்க? இருங்க, அந்த பிளாக் கலரில் இருக்காம பாருங்க. ஆமாங்க, அந்த ஃபெரல்சன்ஸ் போட்டால் தெரியுறாங்க. அவன் மட்டும்தாங்க அந்த இது பண்ணுறாங்க, ஆளுங்களை இது பண்ண கஷ்டம் பண்ணுமா. அவனை மட்டும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவன் தான் ஆளுக்களை உற்பத்தி பண்ணுறான் போல இருக்கு, ரீஜென்ரேட் பண்ணுற மாதிரி. இவங்களுக்குலாம் அப்பா போல இருக்கு. அவன் போடுறான் போலதாங்க. எத்தனை பிளாக் கலர் உள்ளவனுக்கு போயிட்டானாங்க. ஓகே, இனிமேல் வரமாட்டாங்க. இனிமேல் எவனும் உதிச்சு வரமாட்டானுங்க. அவன் தான் இவனுங்களை கிரியேட் பண்ணுறது போல இருக்குது. வெரல் சென்ஸை போட்டு அடிக்கணுன்னே இவ்வளோ தூரம் விளாண்டு இப்போ தான் எனக்கு இது தெரியுது. சரி, ஓகே, இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். புதுசாக கேம் விளாட்றவங்க அதை பார்த்துக்கோங்க. வெரல் சென்ஸ் போட்டிங்கன்னா அந்த ஆளுக்களை வந்து கிரியேட் பண்ணுறவங்க மட்டும் தனியாக பிளாக் கலரில் தெரியும். போக முடியல, எங்கே போகணும்? இங்கே ஒரு கேட் பட்டனா? இங்கே ஏதோ கேட்டு போட்டிருக்கு, உள்ளே ஏதோ பட்டன் மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ அங்கேயும் அதே மாதிரி இருக்குது. ஓகே, டன். இந்த கேட்டுக்குள்ளே போட்டோம். இப்போ இந்த இதை தூக்கி உள்ள தூக்கி நான் விட்டு இந்த பட்டன் நமக்குனா போகும் கரெக்டாக. ஓகே, இப்போ டக்குன்னு போட்டிருமே. எத்தனை கேம் விளாண்டுருக்கோம். இப்படி இப்படி போக முடியாது. இப்போ முன்னாடி வந்துட்டு ஒரு தள்ளுவோம். ரைட், இந்த டோருக்குள்ளே போகணுமா? இப்போ நம்ம சென்ட்ரு டோரை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த சைடு வழியாக போய் ஏதோ வழியை கண்டுபிடிக்க போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. அந்த பக்கம் இருக்குன்னு பார்ப்போம். இருங்க, இல்லைங்க, சத்தம் கேட்குது. பட்டனுங்க. நைஸ். கீழே ஏதாவது வச்சிருக்கணுமே கண்டிப்பாக. இருங்க, பார்த்தீங்களா லைட் எரியுது. டாக் டேக்
ஓகே, மேலே ஏறதுக்கு இங்கே வழி கொடுத்துருக்காங்க. டன். ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். இந்த பக்கம் எதுவும் இல்லை, நேராக தான் போன போல இருக்கு. என்னங்க இது பா உள்ளு ஒரு ஜம்ப்பு. ஐயோ, பின்னாடி ஒருமே மாட்டிக்குவேன். போச்சு, ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, நல்லா குத்திருச்சு. ஏதோ கட்சின் ப்ளே ஆகுது. பெட்டி மேலே போகுது. இப்போ நம்ம அந்த பெட்டி கீழே கொண்டு வரணுமா மறுபடியும்? வந்துட்டானுங்க. இருங்க. அந்த கருப்பு கலர் எவனாவது இருக்கானா பார்த்துக்கலாங்க. இல்லை இவனுங்க அவனுங்க இல்லைங்க. இருக்காங்க அங்கே பாருங்க. ஜென்ரேட் பண்ணுறான் பார்த்தீங்களா ஆளுக்குள்ள. இந்த கருப்பு கலர் இருக்கிறவங்க, இந்த கருப்பு கலர் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு முடிச்சு விட்ருவாங்க. இது இப்போ ஒரு பெரல்சன்ஸ் போட்டு பார்த்தா தான் அவன் கரையா தனியாக தெரிவாங்க. இல்லைன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருப்பானுங்க. சாவு. ஐயோ, அவனை கொல்ல விட மாட்டேங்கிறானுங்க. அப்பா செத்துட்டாங்க, முடிஞ்சான். ஓகேங்க, இனிமேல் எடுத்து விட்டுருலாங்க. இனிமேல் இவனுங்க ஜென்ரேட் ஆக மாட்டானுங்க. போ சாவு, நீயும் போ. அவ்வளோதான், சூப்பர். இவன் வேற வந்துட்டானா? இருங்க, இவனுக்கு ஜம்ப் பண்ணி குத்துனோன்னா செத்துருவாங்க. போ சாவு. ஐயோ, ஷார்ட் கரெக்டாக அவ்வளோ செத்துருவான். நல்லா அடிச்சிட்டேன். நாங்களாம் டம்மி வாலஸ். அவன் பறந்து வந்தாலே ஆன்னு கத்துறானுங்க. இன்னொருத்த வந்துட்டாங்க. சாவு. ஐயோ, இவனுங்க மறுபடியும் ஜென்ரேட் பண்ணுறவங்க வந்துட்டானுங்களா? ஐயோ இவங்க 2 பேர் இருக்கானுங்க. இருங்க, ஒரு தங்க சக்கரத்தை போட்டுடலாமா? ஓவர் அடிக்கிறானுங்க. சாவு. தங்க சக்கரத்தை நான் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, குத்திக்கிட்டே இருக்கலாம். வேறு லெவலில் இருக்குல்ல. ஆனால் லைஃப் ரொம்ப கம்மியாக தான் அதுக்கு இறங்குது. இந்த சைக்ளோன் லெவலுக்கு இல்லைங்க. பின்ன சூப்பர், சொருகிட்டான். நைஸ். பெட்டி நம்ம கீழே கொண்டு வரணும். அதுக்கு என்னன்னு பார்க்கணும். இங்கே ஒரு கதவு இருக்குது, உடைக்கணுமா? போக மாட்டேங்கிறாங்க. ஓகே, இங்கே ஒரு கம்பியாக போட்டு போக முடியாது. இங்கே ஒரு கதவு இருக்குது. இதையும் ஒன்றும் செய்ய இயலவில்லை. ஓகேடோ, நேராக போகுது. என்ன இப்போ ரைட்டில் கட்டுறீங்க? இது வர மாற்றி இங்கே தாங்க போகணும். நான் இதில் போகிறதுக்கு அடைச்சிருக்கே. இதாக பண்ணணுமா? மறுபடியும் அந்த பெட்டியை கீழே கொண்டு வரணும்னு மட்டும் தெரியுது. பட் பெட்டி எப்படி நம்ம கீழே கொண்டு வர்றது? இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? எதுவுமே இல்லையே. பெரல்சன்ஸ் மறுபடியும் போட்டு பார்ப்போம் எங்கே காட்டுதுன்னு. இப்போ இந்த பக்கம் காட்டுது. ஓ ஓகே, இங்கே பாருங்க, கிராங்க் வச்சுருக்கானுங்க பாருங்க சுற்றுறதுக்கு. எங்கே வச்சுருக்கானுங்க பாருங்க. அங்கே இருக்கிற டோருக்கு இங்கே வச்சுருக்கானுங்க. சுற்று. ஐயோ, இவனா? நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஜம்ப் பண்ணிடு. இச்சிச்சோ, மாட்டிக்கிட்டேன். மண்டையிலே உட்காரு. சாவடா. இவன் பேர் என்ன பேர்? லீவியேத்தன். ஸ்டார்டிங்லேயே வருவாங்க மலமாடு. இதில் அட்டி விழுமா விழுது. ஆனால் அவனுக்கு பாருங்களேன், லைஃப் இறங்கல பாருங்களேன் பெருசா. ஆமாங்க, சைக்ளோனுக்கு இவனுக்கு இறங்கலாங்க. ஐயோ, போச்சு, மாட்டிக்கிட்டேன். ஜஸ்ட் மிஸ்ஸு. ட்ரில்ல போட்டு தப்பிச்சிட்டேன். இதில் தான் நல்லா இறங்குது அவனுக்கு லைஃப். இப்படி தான் கடிக்கணும்ண்ணே. அவனுக்கு அந்த இது இறங்க மாட்டேங்குது, சைக்ளோனு. செத்தான், முடிஞ்சான். தலையை பிச்சு எடுக்க போகிறேன். முடிஞ்சாங்க. வா வாய்க்குள்ளே கையை விட்டு. என்ன மூஞ்சிடா இது. சூப்பர், செத்துட்டான். ஓகே, இப்போ நம்ம அந்த இதை ஸ்பின் பண்ணிட்டு வந்தால் போதுங்க. ஓகே, இதில் ஒரு ஹெல்த் பூஸ்ட் இருக்குது, எடுத்துக்கலாம். இது எதுக்கு தான் கொடுக்குறாங்க எனக்கும் தெரியல. ஹெல்த் கம்மியாக இருந்தால் எடுத்துக்கலாம் போல இருக்குது, அதுக்காக கொடுத்துருக்கானுங்க. நமக்கு என்னைக்கு ஹெல்த் கம்மியாச்சு, அதான் ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட் ஆயிருமே. ஓகேங்க, இதை சுத்த அங்கே கீழே இறங்குது பார்த்தீங்களா, அதான் ரூட்டு. சீக்கிரம் போகணுமான்னு தெரியல, டக்குன்னு ஓடிடலாம். இதுக்கும் திடீர்னு டைமிங் வச்சுருப்பானுங்க. டைமிங் இருந்தால் சத்தம் கேட்கும். இது என்னதுங்க, இது லிஃப்ட் மாதிரி இருக்குது. இங்கே வழி போகுது. இந்த இதுக்கு இங்கே தள்ளுற மாதிரி இருக்குது பாருங்க. ஓகே, என்னென்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கிராங்க் இருக்குது. ஓகே, இதை சுற்றும். வியூ பாயிண்ட் எப்படி கட்டுது? ஓ, இந்த சுற்றினா இது இந்த பக்கம் வருதுங்க. ஸோ நம்ம இதில் எதையோ வச்சு நம்ம இங்கே கொண்டு வரணும். கரெக்டாக
மேலே ஏற முடியல. ஓகே, இது மேலே ஏறி நம்ம அந்த இடத்துக்கு போகணும். அப்போ இந்த இதில் அந்த ஆப்ஜெக்ட் ஏதோ வச்சு இங்கே கொண்டு வரணும். ஓகே, அந்த பக்கம் ஒரு பெட்டி கிடக்கு பார்த்தீங்களா, மேலே தொங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இங்கே ஒரு வழி போகுது பாருங்க. அந்த பெட்டியை கீழே கொண்டு வந்து இதில் வச்சு நம்ம இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணி போகணும். கரெக்டா? கரெக்டு. இப்போ நம்ம அங்கே டேரெக்டாக ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த பக்கம் வந்து அந்த பெட்டியை வந்து கீழே கொண்டு வரதுக்கு இங்கே ஏதாவது வழி இருக்கும். ஓகே, கயிறு போட்டிருக்கானுங்க. மேலே ஏறி பெட்டி மேலே ஏறி நம்ம பெட்டி அத்து விடணும். கரெக்டுங்க. ஐயோ, ஓ கீழே விழுந்துட்டேன். சூப்பர், நைஸ், புரிஞ்சிருச்சு. இப்போ மேலே போய் அந்த பெட்டியை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா கீழே விழுந்துரும். அந்த பெட்டி எடுத்து அந்த லிஃப்ட் மாதிரி இருக்கல, அதை தூக்கி வச்சு நம்ம இந்த கிராங்கை சுற்றணும். இந்த பக்கம் வரும். நம்ம இங்கே வந்துட்டு அங்கே ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிடணும். எப்படி? சூப்பரா? சூப்பர். கரெக்டாக ஜம்ப் பண்ணாங்க. டபுள் ஜம்பே பண்ணிடலாம். சிங்கிள் ஜம்ப் பண்ணிடுவான்னு நினச்சேன். ரைட், ஓகே, கட் பண்ணியாச்சு, கீழே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நேராக தள்ளிட்டு போய் அந்த லிஃப்ட்டில் போய் வச்சிடணும். செமையாக வச்சுருக்கானுங்களா? இதில் இருக்கிற பசில்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இல்லை, ஆனால் நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பசில் இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மார்க் 1 ப்ரோட்டோடைப் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீஸ் ஆகி நம்ம அந்த லேசருக்குள்ளே போவோம் பார்த்தீங்களா, அது வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த பசில் திங்க் பண்ணவே முடியாத அளவுக்கு வச்சுருந்தானுங்க. செம்ம பசில் அது. அந்த பசில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். டக்குன்னு நம்ம ஓடணும். ஐயோ, ஜம்ப் பண்ணிட்டேன். சூப்பர், வந்தாச்சுங்க, போயிடுச்சு. நைஸ், மாதிரி நமக்கு தேவையில்லை. ஓகே, உள்ளே வந்துட்டேன். என்ன பண்ணணுங்க ஆக்சுவலாக? இப்பனுங்களா? ஐயோ, இதில் அவன் கண்டுபிடிக்கணுங்க. அந்த கருப்பு கலரில் இருக்கானா? இல்லைங்க, இதில் கருப்பு கலரில் ஒன்றுமே இல்லை. இருக்காங்க ஒருத்தன். இவன் தாங்க போட்டு போட்டு ஒட்டா சாவு. ஆனால் அவன் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டுக்கான் பாருங்களேன். ரொம்ப நேரம் ஆகுது அவன் சாவுறதுக்கு. இங்கே பாருங்க, ரீஜெனரேட் பண்ணுறான் பாருங்க. ஐயோ, அவனை பிடிக்க முடியலங்க. இவன் தடுத்துடுறாங்க. ஷிஃப்ட்ரு இது இவங்களுக்கு இது போட்டுருவாங்க. இருங்க, இந்த தூக்கி வீசிடலாமா? இல்லைனா முள் இருக்கு. எடுத்துட்டான். முள்ளு முள்ளு உடனே இங்கே வந்துடுறாங்க. பிடிக்க முடியல. இங்கே வருங்க, டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுறான். தூக்கி வீசு. ஓ, சாவு. முள்ளில் மாட்டிடுவாளா? இல்லைங்க, தப்பிச்சிட்டாங்க. அடிச்சே கொண்டுலாங்க அவருங்க. பெரிய லட்சுமண ரேகை வரையறா. ட்ரையாங்கிள் போட்டு தான் அடிப்பா. இப்போ பாருங்க, என்னோட சைக்ளோன் செத்துட்டான்னு நினைக்கிறேன். நேரத்துக்கு அவள் உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை. நைஸ், செத்துட்டா. இது எப்படி வருதுன்னு தெரில. இல்லைங்க, இதில் கேப்பில் பாருங்கள், கேப்பில் வரல. அந்த கேப்பில் ஓடிடலாம். சூப்பர். பார்த்தீங்களா, இதில் இல்லை, அந்த ஹோல் இருக்கிற இடத்துல மட்டும் தான் முள் வருது. ஸோ அந்த கேப்பில் அப்படியே போய் அப்பா ஜஸ்ட் மிஸ். அங்குன்னு இருக்கு வருங்க, அங்கே ஜம்ப் பண்ணிடலாமா? ஓகே, சூப்பர். இருங்க வெயிட். உள்ளுக்கீழே போனதும் ஜம்ப் பண்ணி ஓடிடலாம். சூப்பர், நைஸ், சூப்பர். இப்போண்ணா ஐயோ, 2 பேருங்க. செத்துட்டாங்க. சூப்பர். அவனை மேலே தூக்கி வச்சே கொண்டுறணுங்க. அவனை இன்னும் சாவ மாட்டேங்கிறான் பாருங்க. அடிச்சிட்டான். அவன் மேலே தூக்கிட்டு குத்திடணும். இந்த மாட்டிக்கிட்டான். செத்துட்டாங்க. சூப்பர், முடிஞ்சானுங்க. ஓகே, இப்போ என்ன இது? ஏதோ லிவர் மாதிரி இருக்குது. அமுக்கிட்டேன். என்ன ஆகுது? ஓ, இந்த டோருக்குள்ளே போகிறதுக்கான அந்த கேட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம கீழே இறங்கி இவனா ஃபயர்மேன். இவனுக்கு லைஃப் ரொம்ப நேரம் இருக்கும். இருக்கு. ஐயோ, பிடிச்சி குத்து ஸ்ட்ராங் முடிச்சிட்டான். சாவு. ஓ, 1 2 என்கிட்ட 9 பவர் இருக்குடா. 3 4 5 6 7 8 9. சாம, வேறு லெவல். ரைட், சூப்பர், முடிஞ்சானுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே இருக்கிற பட்டனில் இருக்கிற அந்த வெயிட்டை தூக்கிட்டு அங்கே போய் பட்டனில் போய் வைக்கணும். இப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகும். உள்ளே போனோம்னா மெயின் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே கிடைக்கும். எப்படி? இழுக்க முடியல. இருங்க, அந்த பக்கம் போய்த்தாலும். இங்கேயும் ஒரு பட்டன் இருக்கும், அங்கேயும் ஒரு பட்டன் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அமுக்கிற மாதிரி எதுவும் இல்லை. பார்ப்போம். இந்த 2 வச்சு தான் ஏதோ மெயின் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு வரும்னு நினைக்கிறேன்.
உள்ளே போனால் தெரிஞ்சிடும். சூப்பர், உள்ளே ஓடிடலாம். இங்கே என்ன பசில் இருக்குன்னு தெரியல. ஓடுறான் பாருங்க. டேய் எங்கடா ஓடுற? ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஏங்க இதுவா? எப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு. இதுக்கு தான் ஓடிருக்காங்க. அவன் நம்மளை மாட்ட வைக்கிறதுக்கு. பார்த்தீங்களா, சரியான ஆள். இருங்க இருங்க, இதில் முள் இருக்குது. யாருக்கிட்ட? ஓ சாவு வந்தானே ஓடனா. சூப்பருங்க, போட்டு தள்ளியாச்சு. இங்கே ஒருத்தன் வரான். ஓ சாவு. 2 பேர் வரானுங்க. இல்லை 3 பேர். ஏங்க ஐயோ இருங்க, அந்த ஃபெரல் சென்ஸ் எதுக்கும் போட்டுருவோங்க. இருங்க, இல்லை 3 பேர் தான் இருக்கானுங்க. தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இவனுங்களோட டேடி வந்துடக்கூடாது. அவன் வேற ஆளை வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பான். இல்லை இதில் நிறைய பேர் இருக்கானுங்க, கண்டிப்பாக அவன் இருப்பாங்க. யாருன்னு பார்க்கணும். இன்னும் வந்து மொத்தமாக முடிச்சு விட்ருவோமா? 4 5 6 7 8 9 வருமே. 8 தான் வந்திருக்கு. என்ன ஒருத்தன் ஒழிஞ்சிக்கிட்டு நிற்கிறான். ஓட்டுட்டான். ஐயோ இவளா சாவு. எனக்கு இவளை அடிக்கிறதுக்கெலாம் ரொம்ப பொறுமை இல்லைங்க. ரொம்ப நேரம் அடிக்கணும். இல்லைண்ணா விட்டுனா செத்துருவா. உடனே செத்துருப்பா. நேரத்துக்கு செத்துட்டா. இப்போனா ஒரே அடி தான். 3 அடியில் செத்துருவா. 4 அடியில் செத்துருவா. ஓகே, மேலே தான் ரூட்டு போகுது. என்ன இந்த பக்கம் கட்டுது? இந்த பக்கம் ஒன்றும் இல்லையா? ஆமாங்க, இது மேலே ஏறணுமோ? இது ஏதோ பட்டனுங்க. இது அமுக்குனா அங்கே மேலே ஏறுது பாருங்க கீழே. ஐயோ இவளா எல்லாம் ஐயோ நான் கீழே விழுந்துட்டேனே. விட்டா சூப்பர். ஒருத்தி சாவலாங்க. முடிஞ்சா அவ்வளோதான். நைஸ். ஐயோ இது என்ன கீழே போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. இவன் எங்கெங்க ஓடுறான்? எங்கடா ஓடுறீங்க? இன்னும் இத்தனை பேர் வந்துட்டானுங்க. இருங்க இருங்க, இதில் இவன் இருங்க, மொத்தமாக முடிச்சே விட்டுறலாம். எதுக்கு நம்ம பர்மிஷன்ஸ் போட்டு பார்த்துக்கிட்டு வரவே கூடாது இனிமேல். எல்லாம் காலியாக இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சு அடி அப்படி. ஒருத்த மட்டும் இருந்திருக்கான். ஓகே, அவனு முடிஞ்சாங்க. ரைட், எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம மேலே ஏறிட்டு அந்த பட்டனை அமைக்கிட்டு இன்னொரு இது ஏறிச்சு பார்த்தீங்களா? பட்டன் அமைக்கி தாங்க இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம அது மேலே ஏற முடியல. ஓ இப்படி ஏறிக்கலாம். இதுக்கு மேலே ஏதோ இடம் இருக்குது பாருங்க. ஐயோ இது ஒரு பட்டனுங்க. கீழே இறங்குது. கீழே இறங்குச்சு இல்லை? இருங்க ஜம்ப் பண்ணி பார்ப்போம். இறங்குச்சு இதில். இறங்குனா இது ஏறுது பாருங்க. செம. ஓஹோ, இப்போ இது மேலே ஏறி நம்ம அதுக்கு மேலே ஓடணுமா? இப்போ டைம் ஓடுதுங்க. இப்போ டக்குனு ஏறிட்டு. சூப்பர். கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது சூப்பருங்க, வேறு லெவலு. வந்தாச்சு. மறுபடியும் ஒன்றுங்களா? ஃபயர்மேன் அவன் கீழே விழுந்துட்டாங்க. ஃபயர்மேனு சூப்பர். போ நீ அந்த அவங்க கூட போ துணைக்கு. சூப்பர், முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ஓகே, இது ஒரு இது இருக்குங்க. இது கீழே தள்ளி விடணுமா? சூப்பர், இதையும் கீழே வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கீழே தான் போகணுமா? ஓகே, இதில் வேறு எதாவது இருக்கா? இதில் ஒரு இது டோர் உடைய நம்ம இருக்கு பாருங்க. யூட்டாஜென்ட்ஸ். இவனா அன்ஸ்டாப்பபிள். எப்போவுமே அன்ஸ்டாப்பபிள் தான்டா. ஓ தள்ளி அது வெளியே தூக்கி வீசிடலாமா அவனை? இருங்க. வெளியே தூக்கி வீசிடலாம். இருங்க தாங்க மாட்டேங்கிறேன். ஓ கொடுத்துட்டான். இது ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம். எனக்கு இப்போ ரேஜே இல்லைங்க. ஓகே கீழே. ஓகே இப்போ 2 பட்டன் ஓப்பன் ஆகுது பாருங்க. இவனா மறுபடியும் கூட போயிட்டா. ஸோ பிடிக்கல, என்ன மாட்டிக்கிட்டான். ஐயோ ஷிஃப்ட்ரு வேறு வந்துட்டாங்க. உன்னை தனியாகவே சமாளிக்க முடியாது. ஸோ டக்குன்னு சேர்த்துறானுங்களாம் கேம் மேலே போக போக. இதில் நம்ம கம்பெனியை பிடிக்க முடியாதுங்க. ஷிஃப்ட்ரு தடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு பெரிய தொல்லை. ஸோ ஷிஃப்டரை ஃபஸ்ட்டு முடிக்கணும். இருங்க, எனக்கு இப்போ ரேஜ் இல்லை கையில். என்னென்னா இப்போ நான் ஒரு சைக்ளோனை போட்டோன்னா ஷிஃப்டரை காலி பண்ணிடுவேன். பத்தாத்துக்கு இவன் வர வந்துட்டான். அந்த ஷேடோ நிஞ்சா வாரியர் மாதிரி இருப்பான்ல. ஐயோ இது வேறு அடிக்குது. வந்து என்னடா பண்ணுறது? ஷிஃப்ட்ரு பெரிய தொல்லைங்க. ரேஜ் இல்லை இப்போ என்கிட்ட. எந்த சூப்பர் பவரும் இப்போ யூஸ் பண்ண முடியாது. குத்தி தான் கிழிக்கணும். ஓ இது வேற மலமாடு மாதிரி வந்து குத்துது. லைஃப் பாதி போயிடுச்சு. சாவு. ஷிஃப்டர் மட்டும் முடிச்சோன்னா போதுங்க. சாவு மாட்டேங்கிறான். ஓ
வந்துச்சிட்டாங்க, செத்துட்டாங்க. சூப்பர், செம்ம. இவனை முடிச்சு விட்றலாம் இருங்க. இவனான் டம்மி தான். சரி 2 பேர் இருக்கானுங்களா? ஆமாங்க 2 பேர் இருக்கானுங்க. சரி ஒருத்தனையாச்சும் முடிச்சிடணும். செத்துட்டான். சூப்பர். ஓகே, இப்போ லீவ் ஏத்தனை போட்டு தரலாங்க. குறி அவனுக்கு வச்சா இவனுக்கு போகுது. சோ ஓடி வந்துடலாம். குதிக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ அவன் என்னைய பிடிச்சானே. ஜம்ப் பண்ணிடு. அவ்வளோதான். சூப்பர். போட்டு குத்து கிளி வைத்து நல்லா இறக்கிறான். அவ்வளோதான். சூப்பர். இன்னும் ஒரு தடவை பிடிச்சிட்டோன்னா அவன் செத்துருவாங்க. இவன் வேற நம்ம செத்துறான். சூப்பர். பிடிச்சிட்டான். ஐயோ என்னைய பிடிச்சானே. மறுபடியும் வந்துட்டாங்க. அவன் பாருங்க, இவன் ஆளே பார்க்க வரும்போது எலும்பு கூடு மாதிரி இருக்கிறான் இந்த வாரியரு. புட்டிச்சிட்டாங்க. செத்தான். முடிஞ்சான். இவியத்தா முண்டைய பாரு நீங்க எழுதுகிறேன். முடிஞ்சாங்க. சூப்பர். கீழே ஒருத்தன். இப்போ நீ வாடி, தனியாக தான் இருப்ப. சரி போட்டு தள்ளுறேன். எங்கே இருக்கான் இப்போ? இன்னும் சாவல நீ. இன்னும் 2 பேர் வந்துட்டானுங்க. ஐயோ இவனுங்களா? சிச்சிச்சிச்சோ இருங்க, வந்துருச்சுங்க. சூப்பர். சைக்ளோன் மொத்தமாக முடிச்சு விட்ருவோம். ஏன்னா அவங்க கிரியேட் ஆகி வந்துக்கிட்டே இருப்பானுங்க. கட்டுப்பு இவனில் கூட அடிச்சிடலாம். அந்த கருப்புல கிரியேட் ஆகி வந்துகிட்டே இருப்பானுங்க. கட்டுப்பாகும் அது. முடிஞ்சானுங்க. சூப்பர். நிச்சயம் மறுபடியும் சூப்பர். என்னங்க இத்தனை ஃபைட்டு இந்த இடத்துல? கிளைமேக்ஸ் வந்துட்டோமோ ஒரு வேளை? ஃபைட்டு பயங்கரமாக இருக்குது. ரொம்ப நேரம் இருக்குது ஃபைட்டு. சாவ். சூப்பர். ஒருத்தி செத்துட்டா. இன்னும் ஒருத்தி மட்டும் இருக்கா. பவர் இல்லை இப்போ என்கிட்ட. நான் கிளா வச்சு மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்கிறேன். பவர் மட்டும் சைக்ளோன் மட்டும் இருந்துச்சுன்னா, இப்போ ரேஜ் இருந்துச்சுன்னா இப்போ பவரை போட்டு சொல்லி முடிச்சிருவேன். ஷிஃப்ட் அச்சிச்சோ இதை போய் பிடிக்கிறான் பாருங்க. ஷிஃப்டை பிடிச்சி தூக்கி வீசலான்னு பார்த்தேன். ரொம்ப அடிக்கிறாங்க 2 பேரும். வந்து ஷிஃப்ட் தாங்க எனக்கு கடுப்பு. செத்துட்டாங்க. சூப்பர். ஷிஃப்ட் மட்டும் தான் இருக்கா. போட்டு தள்ளிடலாம் இருங்க. தப்பிச்சிட்டாங்க. பொறுமையை ரொம்ப சோதிக்கிறா. செத்துட்டா. சாம உருகிட்டான். ஓகே, இப்போ இது பட்டன் நமக்குனா அது ஓப்பன் ஆகுது. இன்னொரு கேட். ஓகே, அப்போ நம்ம இதை தூக்கி இங்கே தூக்கி வைப்போம். அங்கே போய் அமுக்கிட்டு ஓடிடலாமான்னு பார்க்கலாம். ஒரு கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னொரு கேட் நம்ம மிதிச்சு டக்குன்னு ஓட முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஓடுறா. அச்சோ ஓட முடியாது. இதில் ஒன்று வைக்கிறதுக்கு ஒன்று வேணும்ல. ஒன்று தானே இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே டன். நம்ம ஆல்ரெடி இன்னொன்று அதில் வச்சுருக்கோம். இப்போ இந்த கேட் நமக்கு தேவையில்லையே. இதை எடுத்து நம்ம அதில் தூக்கி வச்சுட்டு போயிட வேண்டியதான். சிம்பிளாக தான் வச்சுருக்கானுங்க. நம்ம எப்படி யோசிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இது நான் யோசிக்கவே இல்லை, மறந்துட்டேன். இது ஒரு இது இருந்தது, மறந்துட்டேன். இதில் வச்சிட்டோன்னா இப்போ நம்ம மெயின் கேட்டு ஓப்பன் ஆயிரும். சூப்பருங்க. ஏரியா செக்யூர். எல்லாத்தையும் முடிச்சாச்சுங்க. நான் வில்லேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே, வில்லேஜுக்குள்ள நம்ம என்ட்ரு ஆகிட்டோங்க. ஓகேங்க. ஃப்ளாஷ்பேக்கா? இல்லை அந்த வில்லேஜுக்குள்ள பார்த்துட்டு இருக்காங்க லோகனு. ஓகே. 5 hostiles visible from this side. Easy. Low level mercs. ஓகே, கொஞ்சம் பேர் தான் இருக்கானுங்கிற மாதிரி சொல்ல. ஸ்ட்ரைக்கர் இந்த பக்கம் வந்துட்டா அவர் பிரேத் நிற்கிறான். இங்கே விக்டர் நிற்கிறான். பிரேத்து உனக்கு இவ்வளோ பவர் இருக்காடா? அப்படி ஏன்டா எல்லாமே மாட்டிக்கிட்ட? ஓடு. விக்டர் உள்ளே போகிறான். ஓகே, எல்லாம் ஆர்மி பேஸ் மாதிரி தாங்க இருக்குது பார்க்க. ஆனால் மக்களும் இருக்காங்களே, தான் ஓடுறாங்க பாருங்க. ஐயோ ஓடுறான், சிரிக்கிறான், கண்ணை தூக்கி போட்டான். அவனுக்கு கையில் நகமே அப்படி வச்சுருப்பான். அரண்டி எடுத்துட்டான். ஏய் இவன் யாருங்க? ஏய் இவன் நம்ம டெட்புல் தானே? ஆமாங்க, வேடு வில்சனா? வேடு வில்சன் தானே அவன் பேர்? ஆமாங்க, கத்தி. ஓகே சூப்பர். நம்மள உள்ள என்ட்ரி கொடுத்துட்டாரு. செம.
சின்ன பையன் கண்ணு கொடுத்துருக்கானுங்க. ஊருக்கு போ ஓடு. விரட்டி விட்டுட்டான். ஓகேங்க, இடத்த வந்து நம்ம கிராமத்தை வந்து ஆக்குபை பண்ணியாச்சு. ஆளுங்க எல்லாரும் பிடிச்சி வச்சுட்டாங்க. சூப்பர். ஓகே, இந்த அடமேண்டியம் அந்த கல் இந்த ராக் எங்கேருந்து வந்துச்சு கேட்குறான். இது ஸ்பேஸ்லேருந்து வந்துச்சுங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு தெரியாது, வேறு எதுவும் தெரியாதுங்கிறான். அவன் உண்மையாக தான் சொல்கிறாங்கிற மாதிரி சொல்கிறான். உனக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைக்கர் சொல்கிறான். இல்லை, எனக்கு லாங்குவேஜ் தான் தெரியாது, ஆனால் அவன் உண்மை சொல்கிறாங்கிறது எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். போடு, மூஞ்சிலே துப்புறான். எங்கேருந்து வந்துட்டு மறுபடியும் கேட்குறாங்க. அவன் தான் சொல்கிறான் தெரியாதுன்னு. ஓகே, இப்படி தான் பிரச்சனை ஆரம்பிக்குது போல இருக்கு. இவன் அவனை காப்பாற்றி விடுறான். அந்த மக்களெல்லாம் கொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சுட்டுட்டாங்க. எவனங்க சுட்டுது? அட்டாப்பாய் போடு, மூஞ்சிலே குத்து. டெட் பூல். என் பிரதர் நான் பார்த்துக்கிறேன், மை ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறான். நான் பார்த்துக்கிறேன்னு தான் அடிச்சு கீழே தள்ளிடுறானுங்க. இதோட தான் முடியுது கேமு. ஓகே, ஃப்ளாஷ்பேக்லேயே தான் நடந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த அடமேண்டியம் வந்து எப்படி வந்துச்சுங்கிற மாதிரி கேட்குறானுங்க. அவனுக்கு தெரியல, வானத்துலேருந்து வந்துச்சு, வெறிக்கல் மாதிரி வந்துச்சுங்கிறான். இல்லை, நீ உண்மையை சொல்ல மாட்டேங்கிற, போய் சொல்கிறேன்னு சொல்லி இது பண்ணி அவங்களெலாம் கொண்டிருக்கான். அதை வந்து நம்ம ஊழூரையும் தடுத்துருக்காப்புல. தென் நம்ம ஊழூரையும் அடிச்சு போட்டிருக்காங்க. சூப்பர். இப்போ நம்ம ஐலாண்டுக்கு வந்தாச்சு. நம்ம ரெமி கூப்பிட்டு வந்துட்டான். இப்போ இங்கே வச்சு பொழக்க போகிறோம் நம்ம ஸ்ட்ரைக்கரையும் விக்டரும் இங்கே தான் இருக்காங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஓகே, அப்போ நம்ம கிளைமேக்ஸ் வந்துட்டோமா? கிட்டத்தட்ட இந்த பாட்டில் கிளைமேக்ஸை முடிக்க முடியுமா? இப்போவே ஆல்ரெடி அரை மணி நேரத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு. இன்னொரு பாட்டு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஸ்கில் நிறைய வந்த மாதிரி காட்டுச்சு. 15 ஸ்கில் நம்ம. ஆமாங்க, 15 தான் கரெக்டாக தான் காட்டுச்சு. ஸ்லாவை போட்டுருவோம். சூப்பர், 12 ஃபுல் அப்டேட் பண்ணியாச்சு. கிளாஸ் ஸ்பின் டேமேஜ் வேணாங்க. ஸ்பின் டேமேஜ் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம வந்து கீழே பெட் சர்க்கிள் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. கிளா ட்ரில்லு வேணால் 3, கீழே டேமேஜ் 4, 3 போட்டுக்கலாங்க. கீழே எல்லாமே அப்டேட் ஆயிடுச்சு. சூப்பர். நம்ம டேமேஜ் போட்டுக்கலாம். ட்ரில் டேமேஜ் எல்லா ஸ்கில் பண்ணி யூஸ் பண்ணியாச்சு. சூப்பர். இப்போ கொஞ்சம் அப்கிரேட் ஆகி நம்ம இருக்கும். போட்டு பொழக்கலாம். இனிமேல் நான் அந்த காட்டுவாசிலாம் வரமாட்டாங்க. எனக்கு ஃபுல்லாக சோல்ஜர்ஸ் தான் இருப்பானுங்க இங்கெல்லாம். எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு ஃப்ளாஷ்பேக்கில் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அடமேண்டியம் கண்டுபிடிச்சிட்டாங்க கிராமத்தை. சூப்பரே. நான் செம்மையாக இருக்குது கேம். ஸ்டோரி நல்லா இருக்கு, எடுத்துருக்கான். ஃப்ளாஷ்பேக் இங்கேயும் மாற்றி கொண்டு வந்து சூப்பர். எரிஞ்சிட்டான். ஏய், ஓடிட்டு இருக்காங்க எரிஞ்சிட்டு. செமையாக இருக்குல்ல? எரியுதா ஓடுறது பாருங்க. நல்லா எடுத்துருக்கானுங்க. சூப்பர், நைஸ். இப்போ எங்கே போகணும் தெரியலையே. எங்கேயும் டோர் பூட்டி இருக்கு. எங்கடா போகணும்? ஓகே, ஃபைட்டு நம்ம முடியல போல இருக்கு. ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு. ஓ, வந்துடுவோம். வந்துட்டான் பாருங்க. இந்த நிஞ்சா கொஞ்சம் ஓடிடுவாங்க. ஓ, எனக்கு கவுண்டர் அட்டாக் M3 M1. ஓகே, லாக் பண்ணி அடிக்கிறதா? சூப்பர். ஓடு. அவ்வளோதான், தெரிச்சிருச்சு. சாவரா நம்புறேங்க. எவ்வளோ அடி அடிக்கிறேன். ஓ, டோருங்க ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இங்கே தான் போகணும் போல இருக்கு. சூப்பர். ஓகே, டன். வெளியே ஒருத்த நிற்கிறான், அவன் அடிச்சுட்டு வந்துடலாம். டன். வேறு யாரும் இல்லை, செத்துட்டான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். உள்ளே போகலாம். ஓகே, இங்கே ஒரு டாக்டர் இருக்குது. 3000 எக்ஸ்பீரியன்ஸ். ஏய், இப்போண்ணா இஞ்சிச்சோ இருங்க, பிடிச்சி தூக்கி வீசிடுவோம். ஓ, தூக்கி வீசுறதுக்கு அவங்க செத்துட்டானுங்க பாருங்க. செத்துட்டான் இவனும். இருங்க, இவனையும் பிடிச்சி. அவ்வளோதான். டம்மி வளாங்க இவனுங்க. இப்போ மட்டும் தான் கொஞ்சம் டேஞ்சரு. குத்து செத்துட்டான். இருங்க, அந்த உள்ளே ஒன்று இருந்துச்சுல்ல தானே டாக்டருக்கு. ஓகே, வந்துட்டோம். இந்த பக்கம் என்ன இருக்குது? கீழே என்ன வச்சுருக்கானுங்க? கீழே ஒன்றும் இல்லை. ஓகே, நேராக தான் போகிற போல நிற்கிறான் பாருங்க. இப்போ சாவு. இப்போ செத்துட்டான்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இங்கே தான் நிற்கிறான். மிச்சோ. இப்போ செத்துட்டான். சூப்பர். இப்போ நம்ம இங்கே ஒரு டாக்டருக்குன்னு இத்தனை டாக்டர் கொடுத்துருக்கானுங்க. நைஸ். இங்கே வந்துட்டோம். ஓகே, ஸ்ட்ரைக்கர் வந்துட்டாங்க. வந்துட்டோம். நான் உன்னை பீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அது நீ ஏன் பண்ணங்கிறத சொல்லுங்கிறான்.
We needed your powers for the pool. உன்னோட பவர் எங்களுக்கு தேவைப்படுது, நாங்கள் புதுசாக இது பண்ணுறதுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஏதோ வளர்றான். How easy you were to ஏய் லவ்வருங்க, Who are you? ஊவாரியுங்கிறான். ஒரு ரேவனான்னு கேட்குறான், ஒரு மாதிரி இருக்கியான்னு. இல்லை அவ தாங்க, லவ்வர் தாங்க. They gave me a syringe full of hydrochlorothiazide. Reduces the heartbeat to almost zero. Breathing virtually stops. You flatline for 6 minutes. Kayla's a ஓ credit to your இவளுக்கு ஏதோ இன்ஜெக்ட் மாதிரி பண்ணி 6 மினிட்ஸுக்கு வந்து அவள் செத்த மாதிரி காட்டியிருக்காங்க. the Okay. ability to influence people through physical contact. It was never real. It was real for me. ஏமாத்திருக்காங்க. Terminate you, Logan. இவளை யூஸ் பண்ணி அவளை வந்து இவன் மயக்கியிருக்கான். You can live knowing the woman you love didn't care about you, or Or what? we erase your memory. ஓகே, உன் மெமரியை எரேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே எரேஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு மிஷின் Guy who வச்சுருக்கேங்கிறோம். grows flowers for the moon. அதோ அந்த நிலா கதெல்லாம் சொல்லலாம் தெரியுமா, அதெல்லாம் நீ ஏமாத்திருக்க. Now is your Wolverine. But you're the trickster, aren't you? ஸோ இப்போ தலைவன் என்ன பண்ண போகிறோன்னா மெமரியெல்லாம் எரேஸ் பண்ண போகிறான். லோகன் வேண்டாங்கிறவன் தடுக்கிறாங்க. அப்போ இவன் நல்லவ தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவன் தான் இவளை யூஸ் பண்ணி அவளை இது பண்ணியிருக்கான். like it never happened. Good. என்னோட மெமரி எல்லாத்தையும் அடிச்சிருங்கிறான். மறுபடியும் இவனை ஏன்டா நம்புற ஸ்ட்ரைக்கரை, இருக்கனா இருப்பான் போல இருக்கு. ஐயோ ஏதோ பண்ண போகிறாங்க. பேக் சைடில் பாருங்களேன், ஏதோ புல்லட் அடிக்கிற மாதிரி கட்டுது. Work. இது ஒர்க் ஆகலாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். Adamantium bullet to the brain will erase every memory. ஓ இந்த கன்னில் அடமேண்டியமால செஞ்ச புல்லட் வச்சிருக்காங்க, அதை வச்சு அவன் தலையில் சுட்டுட்டான்னா அவனோட பிரெயினில் உள்ள எல்லாமே எரேஸ் ஆயிரும் அப்படிங்கிறான். ஏய் விக்டர் இவனுங்க தான் இருக்கான். ஏய் அவன் நல்லவ தாங்க, அவனுங்க ஏதோ இது பண்ணியிருக்கானுங்க, மிரட்டி தான் இவனை இது பண்ண வச்சிருக்கானுங்க. சூப்பர், வெளியே வந்துட்டான். ஓடு விக்டர், அடிச்சிட்டாங்க. I'm gonna சூப்பர், end விக்டர் தாங்க வில்லன். அப்போ Come on. கிளைமேக்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். Feel up just like you. சரி ஓகே, இப்போ நமக்கு டைம் ஆயிருச்சு, ரொம்ப நேரம் இந்த இது போட வேண்டாம். கிளைமேக்ஸை மட்டும் நம்ம தனிப்பாட்டாக போடலாம். ஓகேங்க, ஃபைட்டு தாங்க. ஓகே மக்களே, இந்த பாட்டை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். கிளைமேக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம தனிப்பாட்டாக நம்ம பண்ணிக்கலாம். இந்த கிளைமேக்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இன்னும் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.